Exercise 1.2, question number 1, filling the blanks. Subdivision number 1, the value of minus 5 divided by 12 plus 7 divided by 15. ரெண்டுக்குமே டினாமினேட்டர் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். சப்டிவிஷன் நம்பர் 1, சப்டிவிஷன் நம்பர் 1ல் 12க்கும் 15க்கும் எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாம். 3 டேபிளை கொடுக்கலாம். 4 3s are 12, 5 3s are 15. நெக்ஸ்ட் 2 டேபிளை கொடுத்தனா 2 2s are 4, 5. நெக்ஸ்ட் 2 டேபிளை கொடுத்தனா 1 2 is 2, 5. நெக்ஸ்ட் 5 டேபிளை கொடுத்தனா 1 5 is 5. இப்போ நம்ம கிடைச்ச எல்சிஎம் 3 multiplication 2 multiplication 2 multiplication 5 equal 3 2s are 6 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 5s are 10 கிடைக்கும். இப்போ 6ஐயும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 60 கிடைக்குது. இப்போ எல்சிஎம் நமக்கு 60 கிடைச்சிருக்குது. ஆன்சருக்கு போயிடலாம். இப்போ -5 dividing by 12 ஈக்குவல் -5 dividing by 12 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டினாமினேட்டர் வேல்யூ 12 இருக்குது. இப்போ எல்சிஎம் ஃபைன் பண்ணலாம். அது 12 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3 இருக்குது, இங்கே 3, நெக்ஸ்ட்டு 2 2s are 4. அப்போ 4 3s are 12. இந்த நம்பர்ஸ்கள் போக இதெல்லாம் போக ரிமைனிங் என்ன இருக்குன்னா 5 இருக்குது. இப்போ 5ஆல் நியூமரேட்டர் வேல்யூயும் டினாமினேட்டர் வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு நமக்கு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். சிம்பிள் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட்டு 5 5s are 25. டிவைடிங் பையில் நமக்கு என்ன எல்சிஎம் கிடைச்சதோ அந்த எல்சிஎம் தான் கிடைக்கும். 12 5s நமக்கு வந்து 60. நெக்ஸ்ட்டு 7 divided by 15 இருக்குது. 7 divided by 15 ரைட் பண்ணிக்கலாம். 7 divided by 15 ஈக்குவல் இன்னொருடைய 7 divided by 15 அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் நம்ம ஃபைன் பண்ண எல்சிஎம்மில் 15 போக ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே 3, இங்கே 5, 3 5s are 15. 15 போக ரிமைண்டர் நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 2s are 4 இருக்குது. அப்போ 4ஆல் நியூமரேட்டர் வேல்யூயும் டினாமினேட்டர் வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4 dividing by 4 ஈக்குவல் 7 4s are 28 dividing by 15 4s are 60. கொஸ்டினில் இது ரெண்டையுமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிடலாம். ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது -5 dividing by 12 ப்ளஸ் 7 dividing by 15. இதுக்கெல்லாம் நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ இங்கே ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டுலையுமே டினாமினேட்டர் வேல்யூ சேமாக இருக்குது. அப்போ ஒரே ஒரு டினாமினேட்டர் வேல்யூ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நியூமரேட்டர் வேல்யூவில் -25, இங்கே 28. இப்போ 28லேருந்து -25 போச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 3 கிடைக்கும். இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 1 3 is 3, 2 3s are 6, 0. அப்போ நமக்கு ஃபைன் பண்ண ஆன்சர் நமக்கு ஃபினிஷிங்கில் வந்த ஆன்சர் -5 dividing by 12 ப்ளஸ் 7 dividing by 15 ஈக்குவல் 1 dividing by 20 தான் நமக்கான ஆன்சர். சப்டிவிஷன் நம்பர் 1ல் ஃபில்லப்பில் ரைட் பண்ணிடலாம். 1 dividing by 20 தான் நமக்கு தேவையான ஆன்சர். சப்டிவிஷன் நம்பர் 2, the value of -3 dividing by 6 multiplication 18 dividing by -9 கொடுத்துருக்காங்க. இதை ரைட் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட் சிம்பிளை ரிமூவ் பண்ணிடலாம். -3 dividing by 6 multiplication 18 dividing by -9. இதை நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். 3 டேபிளால் ரெடியூஸ் பண்ணலாம், இல்லாட்டி 6 டேபிளால் ரெடியூஸ் பண்ணலாம். நம்ம 6 டேபிளால் ரெடியூஸ் பண்ணிடலாம். 1 6 is 6, 3 6 are 18. நெக்ஸ்ட்டு 3 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணலாம். 1 3 is 3, 3 3s are 9. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூயும் 3 இருக்குது, டினாமினேட்டர் வேல்யூயும் 3 இருக்குது. மறுபடியும் 3 டேபிளால் டிவைட் பண்ணால் 1 3 is 3, 1 3 is 3. இப்போ நம்ம ஆன்சரை ரைட் பண்ணிடலாம். ஈக்குவல் ஃபஸ்ட்டு சிம்பிள் இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது, இங்கே ப்ளஸ், இங்கேயும் மைனஸ் சிம்பிள் இருக்குது கீழே. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 1 is 1 கிடைக்கும். டிவைடிங் பை இங்கே பாருங்கள் எதுவுமே இல்லை, இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 1 is 1.
1 டிவைடிங் பை 1 வேல்யூ நமக்கு 1 தான் கிடைக்குது. அப்போ நமக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கு தேவையான ஆன்சர் 1 சொல்லி ரைட் பண்ணிடலாம். ஃபில்லப்பில் 1ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் நம்பர் 3. சப்டிவிஷன் நம்பர் 3, த வேல்யூ ஆஃப் -15 டிவைடிங் பை 23 டிவைடிங் பை 30 டிவைடிங் பை -46. இப்போ இதில் சப்டிவிஷன் நம்பர் 3 ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ 3 டிவைடிங் பை 4 இருந்தால் நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம்? 3 டிவைடிங் பை 4 இருந்தால் 3 நியூமரேட்டர் வேல்யூயும் டிவைடிங் பை அந்த 4 வந்து என்ன செய்வோம்னா வந்து டிவைடிங் பை டினாமினேட்டர் வேல்யூ கொண்டு வருவோம். இப்படி எழுதுவோம். சப்போஸ் நமக்கு இந்த மாதிரி இருக்குது ஒரு வேல்யூ 1 டிவைடிங் பை 2 இருக்குது. நெக்ஸ்ட் டிவைடிங் பை இந்த இடத்துல 3 டிவைடிங் பை 5 கொடுத்துருக்காங்க. 3 டிவைடிங் பை 5 இதை எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 டிவைடிங் பை 2 அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த டிவைடிங் பை இருக்குல்ல, அந்த டிவைடிங் பைக்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறோம். டிவைடிங் பைக்கு ஒரு லைன். நெக்ஸ்ட்டு 3 டிவைடிங் பை 5 இருக்குல்ல, அந்த 3 டிவைடிங் பை 5 அப்படி ரைட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 டிவைடிங் பை 5 வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து ரெசிப்ரோக்கலில் மேலே 9 மாறும். அப்போனா மேலே இருக்கக்கூடிய அந்த நியூமரேட்டர் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நியூமரேட்டர் இருக்கக்கூடிய 1/2 அப்படி இருக்கும். 1/2 அப்படி இருக்கும். இது மட்டும் ரெசிப்ரோக்கலில் மாறும்போது நமக்கு எப்படி மாறுதுன்னா மல்டிப்ளிகேஷன் 5 டிவைடிங் பை 3 மாறுது. 5 டிவைடிங் பை 3 மாறும். இதுதான் நமக்கு டிவிஷனில் உள்ள மெத்தட். அதாவது ஃப்ராக்ஷனில் இருந்தால் அந்த மாதிரி டிவைடிங் பையில் ஃப்ராக்ஷனில் இருந்தால் இந்த மாதிரி எழுதணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இப்போ 1 டிவைடிங் பை 2 இருக்குது, டிவைடிங் பை 3 டிவைடிங் பை 5 இருக்குன்னா இதை எப்படி எழுத போனால் 1 டிவைடிங் பை 2 நீங்கள் அப்படி வச்சுங்க. இந்த டேரெக்டாக அந்த ஸ்டெப் எழுதாமல் இந்த ஸ்டெப்லாம் எழுதாமல் டிவைடிங் பையில் உள்ள ஸ்டெப் எழுதாமல் டேரெக்டாக என்ன பண்ணால் இதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிடும். 5 டிவைடிங் பை 3ன்னு சொல்லி மாற்றிடலாம். இப்படி மாற்றிட்டு நம்ம ஆன்சர் ப்ராசஸிங்க்கு போயிடலாம். இந்த சைடில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு பார்த்த ரஃப் இருக்கா, இது ஆன்சர் கிடையாது. நமக்கு இதை ரக் பண்ணிடலாம். சப்டிவிஷன் நம்பர் 3ல் -15 டிவைடிங் பை 23. நெக்ஸ்ட்டு டிவைடிங் பை சிம்பிளில் கொடுத்துருக்கு டிவைடிங் பை 30 டிவைடிங் பை -46. இதுக்கான ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஆன்சரை ரைட் பண்ணுறதுக்கு ஃப்ராக்ஷனில் நமக்கு இருந்தால் டிவைடிங் சிம்பிள் இருந்தால் எப்படி ரைட் பண்ணி சொல்லியிருந்தேன்னா ஃபஸ்ட்டு உள்ளதை அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட்டு உள்ள டைம் அப்படியே எழுதுங்க. -15 டிவைடிங் பை 23 அப்படி எழுதுங்க. செகண்ட் டைம் எழுதும்போது இங்கே உள்ள செகண்ட் டைமை நம்ம ரைட் பண்ணல. இந்த செகண்ட் டைம் ரைட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுருங்க. அதை ரெசிப்ரோக்கலாக மாற்றிடுங்க. ரெசிப்ரோக்கலாக மாற்றினா -46 டிவைடிங் பை 30 கிடைக்கும். -46 டிவைடிங் பை 30. இப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். 23 டேபிளாலேயே டைரெக்டாக டிவைட் பண்ணிடலாம். இங்கே 23 இருக்குது. அப்போ 23 123 is 23. நெக்ஸ்ட்டு 223 is 46. நெக்ஸ்ட்டு 115 is 15. 215 is 30. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு இங்கே மேலே நியூமரேட்டரில் 2 இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ 12 is 2, இங்கேயும் 12 is 2. நம்ம ஆன்சர் ரைட் பண்ணிடலாம். ஆன்சரை ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சிம்பிள் இம்பார்ட்டன்ட். இங்கேயும் மைனஸ் இருக்குது, அங்கேயும் மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 1 இருக்குது, அங்கேயும் 1 இருக்குது. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 1 is 1 கிடைக்குது. அப்போ 1 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் பாருங்கள், இங்கேயும் 1 இருக்குது, அங்கேயும் 1 இருக்குது. அப்போ 1 is 1 டிவைடிங் பை 1. இப்போ வேல்யூ நமக்கு வந்து ஆன்சர் 1 தான் கிடைக்குது. தேர்ட் சப்ஸ்டிஷனுக்கான ஆன்சர் 1 கிடச்சிருக்குது. நம்ம ஃபில்லப்பில் 1 சொல்லி ரைட் பண்ணிடலாம். தேர்ட் சப்ஸ்டிஷனுடைய ஆன்சர் 1. நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 4. தி ரேஷனல் நம்பர் does not have a reciprocal அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நம்பருக்கு ரெசிப்ரோக்கல், எந்த ரேஷனல் நம்பருக்கு ரெசிப்ரோக்கல் இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். சப்டிஷன் நம்பர் 4 2 டிவைடிங் பை 5 எடுப்போமே. 2 டிவைடிங் பை 5 இதோடைய ரெசிப்ரோக்கலாக மாற்றினா இதை எப்படி மாற்றுறது? 5 டிவைடிங் பை 2 தலைகீழாக மாற்றுறது. இப்போ நான் எந்த ரேஷனல் நம்பருக்கு வந்து இங்கே வந்து ரெசிப்ரோக்கல் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 0ங்கிற ஒரு நம்பர் எடுப்போம். 0ங்கிற நம்பருடைய ரெசிப்ரோக்கலை மாற்றும் போது இங்கே டிவைடிங் மேலே 1 மேலாட்டி 1 இருக்குன்னு அர்த்தம். டிவைடிங் மேலே 1 மேலாட்டி 1. அப்போ ரெசிப்ரோக்கலை மாறையில் எப்படி மாறும்? 1 டிவைடிங் பை 0ன்னு மாறும். அதாவது 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0வோட எந்த நம்பரை டிவைட் பண்ணாலும் அதனுடைய வேல்யூ 0 ஆகும். ஆனால் ஒரு நம்பரை கொடுத்து கீழே 0வாக இருந்தால் அதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டிவாக மாறிடும். அப்போனா இதுக்கான வேல்யூ இன்ஃபினிட்டிவ் ஆர் அன்டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம்.
அப்போனா ஜீரோவுக்கு தான் இங்கே வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. அப்போ ஜீரோவுக்கு தான் இது வந்து ரெசிப்ரோக்கல் கிடையாது. அந்த ஜீரோங்கிற ரேஷனல் நம்பருக்கு நமக்கு வந்து ரெசிப்ரோக்கல் கிடையாது. அப்போ ஜீரோ தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சப்டிஷன் நம்பர் 5, த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1 இஸ் டேஷ்னு கொடுத்துறாங்க. -1 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. -1க்கான மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு சொன்னால் -1 இருக்குது நமக்கு வந்து -1 ஈக்குவல் -1 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷனுடைய இன்வர்ஸ் எப்படி இருக்குன்னா வந்து -1 டிவைடிங் பை 1 தான் இருக்கும். -1 டிவைடிங் பை 1 தான் இருக்கும். சப்டிஷன் நம்பர் 5 இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கான ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். இப்போ -1 கொடுத்துருக்காங்க. -1 ரெசிப்ரோக்கல் நம்ம எப்படி எடுக்கலாம்? கீழே ஒன்றுமே இல்லாட்டி 1 இருக்கிறது, டிவைடிங் பையில் 1 இருக்கிறது. அப்போ 1 டிவைடிங் பை -1 தான் வரும். அப்போ இதோடைய ஆன்சர் என்னன்னா -1 தான் மறுபடியும் வரும். 1 டிவைடிங் பை -1னாலும் -1னாலும் 1 தான். அப்போ இதோடைய ஆன்சர் நமக்கு வந்து -1 தான் நமக்கு தேவையான ஆன்சர். சப்டிஷன் நம்பர் 1, சப்டிஷன் நம்பர் 2, சப்டிஷன் நம்பர் 3, சப்டிஷன் நம்பர் 4, சப்டிஷன் நம்பர் 5க்கு தேவையான ஆன்சர் எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணியாச்சு. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.